இது அலையொலி செய்தி ஊடகம். இந்த சிறப்பு காணொளியில் வள்ளலார் ராமலிங்கம் அடிகளார் வாழ்ந்த வட சென்னை பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து சிறப்பு காட்சிகளும் வள்ளலாரின் அரிய தகவல்களும் நமது அலையொலி ஊடக வாசகர்களுக்காக பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பிரகரண அருப்பெருஞ்சோதி எல்லா உயிரோடும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலடி வாழ்க வாழ்க. ஐயா, என் பேர் ஸ்ரீபதி. இந்த வீட்டை எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா 1936 இந்த வீடை வாங்குகிறாங்க. அவங்களோட பூர்வீகம் வட சென்னையில் தான். அவங்க வந்து வேலைக்கோசரம் பர்மாவுக்கு போகிறாங்க. மியான்மர் சொல்லுவாங்க. அங்கே தாத்தா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டைப்பிஸ்ட்டாக இருக்கார். அங்கே வேலை செஞ்சு இருப்பார். இவங்க வந்து நாயுடு தெலுங்குக்காரங்க. இவங்களுக்கு வள்ளலாரை பற்றி ஒரு ட்ராப்பு கூட தெரியாது. ஆனால் அவங்க பெருமாள், நரசிம்மசாமி, ஆஞ்சநேயர் இதெல்லாம் ரொம்ப தாத்தா நாமெல்லாம் போட்டுக்கணும் ரொம்ப சிறப்பாக பூஜைலாம் பண்ணுவார். எங்கள் ஆயாவுக்கு முருகன் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி. கிருத்திகை, சஷ்டி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்க அங்கே போன உடனே கொஞ்சம் பணம் சேருது. சேர்ந்த உடனே அவங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஆசை வருது தாத்தாவுக்கு ரங்கோனில். எங்கள் தாத்தா ரங்கோன்லேயே வீடு வாங்கணும்னு சொல்கிறாரு. எங்கள் பாட்டி ஒத்துக்கலை. நமக்கு தாய்நாடு இந்தியா தான், நாளைக்கு நீ ரிட்டையர்ட் ஆனால் நம்ம அங்கே தானே போகணும், அதனால் நம்ம அங்கேயே வாங்கணும் சொல்லி கொஞ்சம் அவரை பிடிவாதமாக இருக்காங்க. சரி உன் இஷ்டம்ட்டு எங்கள் தாத்தா ஒத்துக்கிறாரு. அப்போ எங்கள் பாட்டியோட அம்மா வீடு வந்து இந்த பக்கம்தான், வட சென்னையில் தான் அவங்க வீடு. அதனால் நம்ம மறுபடியும் இது சொத்து வாங்கிட்டு மறுபடியும் நம்ம வேலைக்கு அங்கே போகணும். வேறு யாராவது தான் தேர்ட் பார்ட்டியை கொடுத்தா வீடு திரும்பி நம்ம கிட்ட வராதனால அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த பக்கமே தேடுறாங்க. அப்போது வந்து வெயில் காலம் போல் இருக்கும். எங்கே சுற்றுறாங்க. யாராவது அந்த வீடு காப்பிட்டா அவங்களுக்கு மனசுக்கு பிடிபடலை. அது அப்போது ரொம்ப இதாக ஒரு இடத்துல நிற்கிறப்போ நம்ம வள்ளலார் மாதிரி யாரோ ஒருத்தர், ஆனால் இவங்களுக்கு வள்ளலார் பற்றி தெரியாது, டீட்டெயில்ஸ் தெரியாது. அதனால் ஒரு முக்காடை போட்டுன்னு ஒருத்தர் வர்றாரு. நான் பார்க்குறேன், வெயிலை சுற்றிரியே என்ன ஏதுன்னு அவர் வந்து கேட்குற மாதிரி. நான் இந்த மாதிரி பர்மாலேருந்து இங்கே வர்றோம், எங்களுக்கு எங்கள் கையில் இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல வீடாக பார்த்து சொல்லுங்கள் சொல்லி கேட்குற மாதிரி. அப்போ நான் ஒரு வீடு சொல்கிறேன். அந்த வீடு ஓனர் வந்து இன்னும் விற்கணும்னு வெளியே யாருக்கிட்டும் அவர் சொல்லலை, ஆனால் விற்றுட்டு போகிறதுக்கு இருக்கார், நீ போய் கேளு, கொடுத்தா இந்த வீட்டை வாங்கிக்கோன்னு சொல்லி அவர் சொல்கிற மாதிரி. சரி அந்த வீடு எனக்கு காட்டுங்கன்றப்போ இந்த வீட்டு தெருவில் வர்றாங்க. இந்த வீட்டு படிக்கட்டு வரைக்கும் வர்றாரு. அவர் மேலே இருப்பார். அவர் போய் பேசிக்கோன்னு சொல்லிட்டு அவர் போகிறப்போ இவங்க கூப்பிட்றாங்க, நீங்களும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் இருந்திருக்கீங்க, ஏதோ விஷயம் சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா அது என் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்போ உள்ளே வந்து பார்த்தா பழைய ஓனர், அப்போ மணவாள ஐயான்னு சொல்லிட்டு அவர் பேர். இந்த ஹாலில் தான் ஈச்சாரில் ரொம்ப மனக்கவலை ஆன சிந்தனையில் இருக்கார். என்னன்னா இந்த வீட்டை நம்ம விற்றுட்டு போகிறோமே, நம்ம என்ன பாவம் பண்ணமே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையில் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் அவர் ஈச்சரில் படுத்துன்னு இருக்கார். அப்போ இவங்க வந்து கதவானை வந்து குரலை கொடுக்குறாங்க, ஐயா ஐயான்னு. அவர் பார்க்குறாரு. அவர் என்ன நினச்சிக்கினாருன்னா வள்ளலார் பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு. அவரு வள்ளலார் அவருக்கு தெரியும், ஒரு பக்தர். அவர் ஏஞ்சி பார்க்குறாரு. சரி ஐயா தான் பார்க்க வந்திருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு சொம்பு நிறைய, யாருமே நான் ஒருத்தர் தான் இருந்தார், பித்தளை சொம்பம் கழுவி தண்ணி கொடுத்துட்டு தரிசனம் காமிச்சாரான். பார்த்துட்டு என்னென்ன கேட்டால், நான் இதுக்கு வரல, இந்த வீடு விற்கிறான்னு கேள்விப்பட்டேன், நீ விற்கிறியான்னு கேட்டப்போ அவர் கோவம் வருது. ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நீ இந்த மாதிரி கேள்வி எப்படி கேட்ப, நான் உன்னை கேட்டால் நீ சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு கோவமாக பேசினார். நான் இந்த ஊரில் இருந்து வரேன், எனக்கு தெரியாது, ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னதுன்னா ஒரு மாதிரி தான் முக்கோடை போட்டுன்னு வந்தார், வெள்ளாடி. அவர் சொல்லி தான் நான் வந்து, எனக்கு எப்படி தெரியும், உங்கள் மனசில் எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னேன். அது எங்கே பார்த்தேன்னு கேட்குறாரு. தெரு முனையில் பார்த்தேன், வா என்னை காட்ட, அவர் எங்கே இருக்க பார்க்கலான்ட்டு அங்கே போய் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் போய் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ அங்கே யாரும் கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் யாரும் பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் ஒரு இதுக்கு வந்துடுறாரு, இவர் தான் மெசேஜ் ஏதோ கொடுத்துருக்காரு சொல்லி காரையை காமிச்சு, எந்த அளவுக்கு புனிதமாக வச்சுக்கணுமோ இதை வச்சுக்குவாங்க, இது வேறு மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, இந்த இடத்துல தான் வள்ளலார் இத்தனை 1000 பாடல் எழுதியிருக்காரு, முருகனை கண்ணாடியில் காட்சி கொடுத்தாரு, வடிவன மணியாக வந்திருக்கு, அவருக்கு பசி தீர்த்துக்கு போனார், சில அற்புதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு சொல்லிட்டு, நான் என்ன பாவம் பண்ண தெரியும், நான் போகிறேன், நீ இன்னும் புண்ணியத்தை இங்கே இது வர்ற, இந்த வீட்டை ஜாகிரதையாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு 1936 இது நடக்குது. அவரை தேடி நிறைய பக்தர்கள்லாம் வருவாங்க, வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்தால் ஆட்சிக்கிட்டு தோத்துறாதீங்க, மரியாதை கொடுங்க, உன்னால் முடிஞ்ச இன்னும் ஒரு காஃபியோ தண்ணியோ டீயோ ஏதோ ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு.
அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய பேர் வருவாங்களாம், இவங்கள தரிசனம் காட்டுவாங்க. வள்ளலாரை பற்றி ஏதோ சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டால் இவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அவர் ஏதோ இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போனாருன்னு நினச்சிக்காத, வடலூருக்கு போங்க, அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்க்கணும், அவர் என்ன செஞ்ச ஏது, அப்போ தான் உனக்கு அவரை பற்றின மகத்தையும் தெரியும், மரியாதை நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது என்னடா சொன்னார், என்ன போகலான்ட்டு. அந்த காலத்தில் 1936 இப்போ மாதிரி டெவலப்மெண்ட்டு கிடையாது. இப்போ போனால் அவன் எங்கோ இறக்கிட்டு அவன் போயிட்டாங்கண்ணா பஸ்ஸுக்காரன். ஒரே இருட்டம், லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு இடத்துல நிற்கிறாங்களாம், எதிர்க்க ஆள் வர்றதுன்னு தெரியல. அப்போது அதே மாதிரி ஒருத்தர் முக்காடை போட்டு லாந்தர் கையில் எடுத்துன்னு வர்றாரு. இன்னும் இங்கே நிற்கிறீங்க, எங்கேருந்து வர்றீங்கன்னா, இந்த மாதிரி ஐயா வீட்டிலேருந்து சென்னையிலேருந்து வர்றேன்னா, அவர் என்ன பண்ணார், இப்போ எங்கே போக போகிறீங்க, என்ன போய் செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாரு. நம்ம இதுக்கு போனோம், அதை ஞான சபைக்கு போகணும்னு சொல்கிறோம். ஞான சபையில் நேற்று யாரும் இருக்க மாட்டாங்க, வாங்க நம்ம தர்மசாலைக்கு போகலான்னு சொல்லிட்டு தர்மசாலைக்கிட்டும் போகிறாரு. இந்த மாதிரி ஒத்தடி பாதை, 2 பக்கம் வயலாம், நடுவில் பாதை போதும். அந்த லாந்தர் இப்படி காமிச்சிங்கன்னா வர்றாரு. அந்த வெளிச்சத்துலேயே போவாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இதுக்கிட்ட தர்மசாலைக்கிட்ட போயிடுறாங்க. நீ யார் என்னென்னு சொல்லு, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நான் வர்றேன்ட்டு அவர் போயிடுறாங்க. அந்நேரத்துக்கு போய் கதவு தட்டுறாங்க. உள்ள அந்த ஆள் வந்து யார் என்னென்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஐயா வீட்டிலேருந்து நான் வரேன்னா ரொம்ப மரியாதை தர்றாங்க. உள்ளே கூப்பிட்டு அவனை வந்து சாப்பாடெல்லாம் வச்சு போட்டுக்கு இடம் கொடுத்து சுற்றி அந்த கருங்குழி, தர்மசாலை, தேஞ்சோ ஓடை, ஐயா மறைஞ்ச இடம் எல்லாத்தையுமே காமிச்சு சில புஸ்தகம்லாம் கொடுத்து இதெல்லாம் படிங்க, நீ என்ன புண்ணியம் பண்ணி சொல்லி வந்திருக்கு, அந்த ஜாகிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்புகிறார். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் 80 வருஷத்துக்கு மேலே வருது. தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா இப்போ நாங்கள் பார்த்துன்னு வரோம்.